ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சந்தேகம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே வருகிற ஒரு அனுபவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பொதுவாக சொல்லுவாங்க சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு அப்படின்னு உலக மனிதர்கள் சொல்லுவாங்க. சந்தேகம் என்கிற ஒரு கோடு விழுந்துட்டு அப்படின்னா குடும்பமே என்ன செய்கிறோம், இருக்கிற சந்தோஷத்தை இழந்துவிடும். இந்த அனுதின கண்மத்தை நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தோடு வாழ்ந்து உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து இந்த கண்மலைத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தான் அந்த செய்தி. வேதம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்காரா, நாம் படைக்கிற காணிக்கை தசமங்களை அங்கீகரிக்கிறாரா, இல்லை நம்ம சத்தம் அவருக்கு கேட்கப்படுகிறதா, உண்மையாகவே தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவாரா, இந்த சந்தேகம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால தான் இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வர விட்டு போயிட்டாங்க, ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தன்னுடைய சரீர பலத்தில் போராடிட்டு இருக்காங்க. உன்னை மட்டும் மறந்துடக்கூடாது, இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் ஒருவரே தெய்வம், அவர் இன்னைக்கும் செயல்படுகிறார். அவருடைய வல்லமை குறையலை, அவருடைய மகிமை மாறவில்லை, அவர் செயல்பாடுகளை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதை ஒருபோதும் தேவ பிள்ளைகளாகிய நாம் மறந்துடவே கூடாது. அந்த இடத்துல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதனால தான் பவுல் எபிரேயருக்கு போது மிக தெளிவாக எழுதினார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக அந்த விசுவாச பட்டியலை துவங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக சொல்லி ஆரம்பிக்கிறார். வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத. சந்தேகத்தோடு தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், இப்போ நான் பெந்தேகோஸ்காரன், இல்லை நான் சர்ச்சுக்கு போறவன், நான் ஜெபிக்கிறவன், தலைமுறை கிறிஸ்தவன், எப்படி வேணா வச்சுக்கிறேன், மேட்ரு அது கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீ போற அப்படின்னா தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் அப்படின்னா பதில் தருகிறவர் என்றும் விசுவாசிக்கிறது. அதுதான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் இருக்காரு சொன்னா போதாது, இருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஜெபம் பண்ணாம இருக்க மாட்டோம், தேவனை துதிக்காம இருக்க மாட்டோம், அவர்கிட்ட பேசாம இருக்க மாட்டோம். மறந்துடக்கூடாது. அவர் உண்டென்கிற நினைவே மறந்து போய் இருக்கிறோமே, அதுதான் நம்ம பிரச்சனைக்கு காரணம். அவர் இருக்கிறார், ஜெபத்தை கண்டிப்பாக என்ன செய்வார், கேட்பார். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தானியேல். அற்புதமான ஒரு தேவ மனிதன் பாருங்க. அவனை குறித்து வேதத்தில் அவனுக்கு தேவன் கொடுத்த பதிலை பாருங்க. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதினை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. வார்த்தைகள் கேட்கப்பட்டது, அது நிமித்தம் தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாப்புல. ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்போ நீங்கள் எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே போயிடும் சில பிசாசுடைய தடைகள். இன்னும் பதில் வரலையே, இன்னும் பதில் வரையும் நினைக்கூடாது. கண்டிப்பாய் கர்த்தர் பதில் தர. அவரை பற்றி சங்கீதக்காரன் சொன்னால், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். 65:2. ஜெபத்தை கேட்கிறவர், அதை மறந்துடக்கூடாது. அதுதான் தாவீது எப்போ பார்த்தாலும் அவரையே தோத்திரம் பண்ணி அவர்கிட்டயே கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி கேட்டு 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 தான் இன்னைக்கு தாவீதுக்காக ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவன் எதை பற்றியுமே பயப்பட மாட்டான். என்னுடைய ஜெபத்தின் வார்த்தைகளை கேட்கிற ஒரு தேவன் இன்றைக்கும் இருக்கிற. ஏன் சந்தேகத்தோடு வாழ்கிறீங்க? ஆண்டவர் கேட்பாரா? கண்டிப்பாக கேட்பார். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறத, பயப்பட உன் வார்த்தைகள் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் கொடுப்பதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அதற்கு கண்டிப்பாக பதில் தருவார். பைபிள் முழுவதும் பாருங்கள், அதைத்தான் நமக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கும். வாழ்க்கையில் எதை பற்றி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் செய்வார்.